Hello friends, welcome to my channel. Love doesn't have a long beans. Episode 7 ஓட part 2. Part 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. உன் டிஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுக்க குளிர் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கா வானை பற்றி பேசும்போது. அடுத்து இவங்களுக்கான எலிமினேஷனும் வந்துருச்சு. எல்லோரும் அப்படியே 3 பேர் உட்காந்துருக்க அப்படியே பதட்டமாக இருக்குது எல்லாருக்கும். செஃப் அங்கே நின்றுட்டு உங்ககிட்ட சொல்லணும் யார் இப்போ எலிமினேட் ஆக போகிறா அப்படின்னு பார்த்தா அது பன்சிப்னு சொல்ல பன்சிப்க்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல விடுங்கன்னு சொல்ல நான் ப்ரெசன்டேஷனில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணனால டிஷ்ஷை நான் சரியாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். உன் டிஷ் எல்லாமே ஓகே தான், நீ எல்லாமே நல்லா பண்ணியிருக்க, ஆனால் க்ளீனுங்கிறது ரொம்ப முக்கியம். நீ அதை க்ளீன் பண்ணது சரியில்லை, அதோட ஸ்மெல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல உனக்கு இன்னும் வயசு இருக்குது, ரொம்ப டேலண்டட், இன்னும் நீ ப்ராக்டிஸ் பண்ணனா கண்டிப்பாக நீ நல்லபடியாக வருவ. உனக்கு உன்னோட சொந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு தானே ஆசை, கண்டிப்பாக உன்னால் முடியும்னு சொல்ல உண்மையை என்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களா நீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பன்சிப்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக உன்னை நான் நம்புகிறேன் பன்சிப், நீ நல்லபடியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆவ, ஒரு நாள் கண்டிப்பாக உன்னோட ரெஸ்டாரண்ட்க்கு நான் வருவேங்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருக்கிறாரு ஓப். ரொம்ப தேங்க்ஸ் ஷேஃப்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு பன்சிப் போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக குளிர் ரூமுக்கு வர பேசாமல் அவன் போகாமல் நான் போயிருக்கலாம்ப்பா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னை விட அவன் ரொம்ப டேலண்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே அப்படியே வான் வரான். குளிர் அவனை பார்த்து சொல்கிறான், நீ ரொம்ப ஸ்பெஷலு, கண்டிப்பாக செஃப் ஓபுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை அனுப்ப மாட்டாருன்னு சொல்ல எனக்கு புரியும், ஃபாஸ்ட்டில் இருந்ததை பற்றி எனக்கும் எல்லாமே தெரியும், நான் உங்ககிட்ட சீரியஸாக ஒன்று கேட்குறேன், அதுக்கான பதில் சொல்லு, உனக்கும் ஓபுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அதை முதல்ல சொல்லுன்னு சொல்லி கேட்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது வானுக்கு. நான் இப்போ வெளியே போகிறேன்னு போக ஒரு நிமிஷம் இரு, பேசணுன்னு வந்தாச்சு பேசிடலாம், அன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேங்கிறது உனக்கு தெரியும் கரெக்ட் தானே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு வான், அதை தான் சொல்ல வந்தேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்டை விட உன்னை அதிகமாக பிடிக்கும், அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் வந்தேன், நான் உங்ககிட்ட ட்ரை பண்ணி என்னோடய ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கணும்னு வந்தேன், ஆனால் நீ எதையுமே கேட்கவே இல்லை, ஏன் இப்படி இருக்க, ப்ளீஸ் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ, கண்டிப்பாக உனக்கு ஏற்றபடி என்னால் இருக்க முடியும்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கான். அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் வான் அவனை பார்த்துட்டே இருக்க, எனக்கு நீ தான் என் கூட இருப்பேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் குளிர். சாரி குளிர், என்னை மன்னிச்சிடுங்கிற மாதிரி வான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஆல்ரெடி செஃப் ஓபும் நானும் ஒன்றா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டோன்னு சொல்ல உண்மையை சொன்னதை கேட்டு நீ இன்னும் அழுகையாக வருதுக்குள்ளே இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம காம்படிஷனை அஃபெக்ட் பண்ணாது, சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் குளிர். அவனுக்கே தெரியும் அவனுக்கு கிஸ் பண்ணலான்னு வந்தது, இவன் ப்ரப்போஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சு அவன் மயங்கின மாதிரி நடித்தது, இது எல்லாத்தையுமே குளிர்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது. குளிர் அப்படியே நினச்சி அதை பற்றி பேசிட்டு அழுதுகிட்டே அப்படியே நிற்க சேம் டைம் செஃப் அப்படியே நுவாங்கோட ரெஸ்டாரண்ட்டில் ட்ரிங்க் பண்ண வந்தாச்சு. நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஓப், அதாவது நீ எல்லாத்தையுமே ஈஸியாக முடிச்சிட்ட, அதாவது என்ன சொல்கிறது, உன் மனசில் இருக்கிறது அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு ரெண்டையுமே வின் பண்ணது ஒரே ஆள் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நுவாங் பேசிகிட்டே இருக்க, என்ன பேசுகிற நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாயை மூடுறாங்கிற மாதிரி அவனை அடிக்கலான்னு போக போதும் நீ குடித்தா கொஞ்சம் ஓவராக தான்டா பேசுவேன்னு சொல்ல செஃப் உண்மையை ஒத்துக்கோ, நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், ஆல்ரெடி கவுஸ்வை கூட இருந்த எல்லாத்தையும் நீ கிளியர் பண்ணிட்ட, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாக, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப் இருக்க. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், ஏதோ உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது, குளிர் இன்னைக்கு பேசினதை பற்றி யோசிச்சியா, அதாவது லோட்டஸ் அண்டர் த மட்னு சொன்னான், அவன் சொல்லிக்கிட்டானா இல்லை உன்னை பற்றி ஏதாவது சொன்னானே எனக்கு புரியல, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இது வரைக்கும் அவன் உன் கூட எப்பயுமே கரெக்டான ஒரு லிமிட்டில் தான் இருப்பான், உன் மேலே அவனுக்கு நிறைய மதிப்பு இருக்குது, அவன் உன்னை பற்றி அப்படி பேசியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்ல இப்போல்லாம் அவனுக்கு என்ன பிடிக்கிறதே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஓப் சொல்ல, என்னாச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே, அவனோட க்ளோஸான ஒரு ஸ்டாஃபு, அவன் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான், உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்ல தெரியலையே, எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக நீ குளிர்கிட்ட பேசி சரி பண்ணிடான்னு சொல்ல அவன்கிட்ட பேச ரெடியாக இருந்தால் நான் ரெடியாக தான் இருக்கேங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான் ஓம். அடுத்து நம்ம வானை தான் காட்டுறாங்க. வான் அங்கே இருக்க வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்டே இருக்க திரும்ப அவன் ஏதோ யோசிச்சு பார்க்குறான். அதாவது ஜேஜே கிட்ட போய் எனக்கு ஓப்பை பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஏண்டா லூஸாடா நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, இங்கே காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல, ஜேஜே நீ முதல்ல அமைதியாரு, நான் சொல்கிறத நீ கேளு, இதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது, என்ன சொல்யூஷன் சொல்லி தொலைன்னு சொல்ல, ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் ஓப் கூட தான் இருக்க போகிறேன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குவேன், எல்லாத்தையுமே சரி பண்ணிக்குவேன், கண்டிப்பாக நான் வின் பண்ணாலும் என்னால் அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க. சரி ஓகே, இதில் உனக்கு என்னடா பெனிஃபிட் இருக்க போகுது, இதில் பணம் எங்கே வந்தது, பணமே இல்லை, எனக்கு பணம் தேவையே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பணமாக லவ்வான்னு வந்தால் நான் லவ்வை தான் சூஸ் பண்ணுவேன், நான் சொல்கிறத நல்லபடியாக கேட்டுக்க, எப்படி நான் தோற்று போயிட்டா கூட எனக்கு செஃப் ஓப் இருக்காரு அதுவே போதும், அதுக்கப்புறம் மெட்டாஸோட பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக லோன் போட்டு திரும்ப கொடுத்துடலாம் டிசைட் பண்ணிட்டேன்,
அப்படின்னு வான்னு சொல்ல இதை கேட்கும்போது ஜேஜேக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. ஏய், நீ தோத்துட்டேன்னா கண்டிப்பாக பணத்தை திரும்ப கொடுத்தே ஆகணும், அது தெரியும்ல. அதை தாண்டா சொல்கிறேன். ஆல்ரெடி என் மனசை தான் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு என் மனசு தாண்டா முக்கியம். சரி, ஓகே, நீ இப்போ வரைக்கும் செஃபோப்கிட்ட நீ மெட்டாஸோட ஆளுங்கிறத சொல்லலை. ஆல்ரெடி சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரிஞ்சால் என்ன நடக்கும்? செஃபோபனை மன்னிப்பாரா மாட்டாராங்கிற மாதிரி ஜேஜே கேட்க அதை யோசிச்சுக்கிட்டே வெஷல் வாஷ் பண்ணிட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டே நிற்கிறான் வானு. திடீர்னு பார்த்தா பின்னாடின்னு ஒரு கை வந்து அப்படியே வானை ஹக் பண்ண, ஐயோ நீங்களா, நான் பயந்துட்டேங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது வானுக்கு. நல்ல வேலை நான் டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன், வேறு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்? வேறு என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்ல, அதாவது நான் வேறு ஏதாவது கத்தியில் கட் பண்ணிட்டு இருந்தா உன் மேலே பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் ஓவராக தாண்டா பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி வானை பார்த்து சொல்ல, ஏன் திடீர்னு வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? இப்போ எதுக்கு அவசரமாக இது அப்படின்னு சொல்ல, அது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்காக சரின்னு இது வந்து பண்ணேன்னு சொல்ல, எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? காம்படிஷன் நினச்சா இல்லை வேறு ஏதாவதாங்கிற மாதிரி கேட்க, அது வந்து குளிரை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற? நாங்கள் 2 பேரும் ஓப்பனாக பேசிட்டோம். ஸோ குளிர் ஓகேன்னு எனக்கு தோணலை, எனக்கு அவன் கஷ்டப்படுவானோன்னு தோணிகிட்டே இருக்குன்னு சொல்ல, எனக்கும் அதை பற்றி தோணுது. ஆல்ரெடி அவன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான், விடு பார்த்துக்கலாம், இதை பற்றி நம்ம எதுக்கு பேசணும்? இன்றைக்கி அவன் ஒரு மாதிரி தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் தான் எல்லாம் இருக்கும்னு தெரியல. குளிர் எப்பயுமே என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துப்பான் தெரியுமா, உன்னை விட அவன் என்கிட்ட நல்லா நடந்துப்பான்னு சொல்ல, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அவன் காது பிடிச்சி திருக, ஐயோ வலிக்குது விடுங்கன்னு சொல்ல, கொஞ்சம் ஓவராக தாண்டா பேசுகிற நீ. சரி, ஓகே, உனக்கு எந்த சாய்ஸும் கிடையாது, உனக்கு இருக்கிற ஒரே சாய்ஸு நான் மட்டும்தான், என்ன புரியுதாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. சரி, ஓகே, இப்போ ஒரு டீல் பண்ணிக்கலாம், உனக்காக புதுசாக நான் ஒரு டிஷ் ரெடி பண்ண போகிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை மேலே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஏதோ ஒரு டிஷ் ரெடி பண்ணிகிட்ருக்கா, அது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது. அது அப்படியே மாவில் டிப் பண்ணுறது, அடுத்து இந்த எக்கில் டிப் பண்ணுறதுன்னு சொல்லி கடைசியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே எப்பயும் போல் அந்த பெசில் லீஃபை வச்சு அதை அப்படியே ரெடி பண்ணி சாப்பிட்டு பாரு, இது உனக்காக பண்ண ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்ல, வாவ், இது நல்லா இருக்கும்னு தோணுது, கேரண்டியாக சொல்கிறேன், கண்டிப்பாக உனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எனக்கு இதை பண்ணவங்கள இன்னும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, அப்படியா, அப்படி தான் நினைக்கிறியா? அப்படி தான் நினைக்கிறேன்னு சொல்ல, சரி ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுன்னு சொல்ல, சரி ஓகே, சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன்னு சொல்லி அதை அழகாக எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சு கட் பண்ணி அதை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்டஃபிங்லாம் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப நம்ம கட்லெட் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை பார்க்குறக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்க, ஸ்மெல் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்ட உடனே அப்படியே வானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், டெலிஷியஸாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா இந்த டிஷ்ஷுன்னு சொல்லி ஷாக்காக அப்படியே பார்க்க, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது தெரியுமா, இது அவ்வளோ அழகாக குக் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இதே மாதிரி எப்படி குக் பண்ணணும்னு சொல்லி தரீங்களா? நான் சொல்லி தருவேன், ஆனால் நான் சொல்லி கொடுக்கும்போது நீ அழுதானே என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, கண்டிப்பாக நான் அழுகவே மாட்டேன் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கும்போதெல்லாம் அப்படின்னு சொல்ல, 2 பேரும் டபுள் மீனிங்கில் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்ல, அப்படியே அவனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் அப்படி லேந்தியாக போயிட்டே இருக்க, 2 பேருக்கு இடையில அப்படியே அங்கே க்யூட்டாக ஒரு ரொமான்ஸ் சீனு அப்படியே மேட்ரு போய்கிட்டே இருக்க, ஒரு வழியாக 2 பேரும் மேட்ரை முடிச்சிட்டானுங்க. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் மேட்ருன்னு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங்கு ரெஸ்டாரண்ட்டில் 2 பேர் நிற்க, நம்ம ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே பதட்டமாக இருக்குது 2 பேருக்கும். இதில் எந்த சேலஞ்சும் கிடையாது, அவங்கவுங்க ஓனாக ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணணும். அதாவது பெசில் வச்சு, ஃப்ரை பெசில் வச்சு என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது நல்லா இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இது டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வின்னர் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக போகிறீங்க அப்படின்னு சொல்ல, 2 பேரும் அப்படியே அமைதியாக இருக்க, குளிரோட ஃபேஸே மாறி இருக்குது. இதை கேட்டோடனே வானுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இதை நான் வின் பண்ண மாட்டேன், நீங்கள் குளிர்க்கே விஷ் பண்ணிடலாம், கண்டிப்பாக குளிர் தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, சரி என்னமோ பண்ணுங்கள், அப்புறம் கஸ்டமர் வேணான்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா 2 பேர் தான் இருக்கும், நம்மளால் கஸ்டமரை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ கஸ்டமர் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா மெட்டாஸ் அங்கே வந்து நிற்கிறான். மெட்டாஸை பார்த்தோன்னே பதட்டம் ஆயிடுது வானுக்கு. அவன் கிட்ட போய், சாரி சார், இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் க்ளோஸு, எதுக்காக மெட்டாஸ் வந்தீங்க அப்படின்னு சொல்லி பதட்டமாக அப்படியே லைட்டாக ஹஸ்கி வாய்ஸில் பேச, அதுக்குள்ளே அங்கே வர, எதுக்கு நீ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்த, உன்னை யார் இங்கே விட்டான்னு சொல்ல, ஏன்பா கஸ்டமர் வந்தால் இப்படி தான் விஷ் பண்ணுவீங்களா, என்ன ரூடாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு மேனஸ்னால் என்னன்னு தெரியும், ஆல்ரெடி கஸ்டமர்கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவேன், உன்ன மாதிரி இருக்காள்கிட்டலாம் என்னால் பேச முடியாது
முடியாது, முதல்ல ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே போகணும்னு சொல்ல பரிதாபமாக இருக்கும் உன்னை பார்க்கும்போது. எப்படியும் நீ ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிற, அதுக்கப்புறம் எதுக்கு தேவையே இல்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? சீக்கிரமாக நீ எப்படியும் இங்கேருந்து போக போகிற, ஒரு லெஜெண்டாக மாற போகிற, அதாவது உன்னோட மாஸ்டர் இருக்கார்ல அவரை மாதிரின்னு சொல்ல டென்ஷன் ஆகிடுது ஓபுக்கு. இன்றைக்கி ஒன்று நான் அடிக்கலான்னு போக வான் அவனை பிடிச்சிட்டு வேணா ப்ளீஸ் அமைதியாக இருங்கன்னு சொல்ல ஒழுங்காக ரெஸ்டாரண்ட் வந்து வெளியே போயிடு, இல்லைனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவனை அடிக்கிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்க. அமைதியாக இருங்க செப் ஓப், ரொம்ப பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் மெட்டாஸ் போக டென்ஷன் ஆகிடுது வானுக்கு. வேகமாக ஃபோன் பண்ணிட்டு வரான் ஜேஜேக்கு. ஜேஜே என்னடா நடக்குதுங்க, ஒன்றுமே புரியல. மெட்டாஸ் எதுக்கு தேவையில்லாமல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்னு சொல்ல, என்னது மெட்டாஸ் வந்தாங்களா? ஆமாம், வந்தவனை பற்றி எல்லாம் சொல்லியாச்சா? எனக்கு அதை பற்றி தெரியலடா, எதுக்கு வந்தாங்கன்னே புரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ இருக்க ஓபுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு. நான் அவங்களோட ஆளுன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், அவன் என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டே இருக்க. தேவையில்லாமல் பிரச்சனை தாண்டா வருது, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கேன்னு சொல்ல, நீ கொஞ்சம் அமைதியாயிருடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. சரி, எனக்கு பயமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்ல திடீர்னு ஜேஜே அப்படியே திரும்பி பார்க்குறா. யாரோ ஜேஜேன்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்குள்ளே ஃபோனை அவன் கட் பண்ண, அறிவி கெட்டவனே பேச வந்தது ஃபுல்லாக கூட கேட்க மாட்டான், என்ன ஃப்ரெண்டு இவங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது வானுக்கு. இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் மேலே நின்று அப்படியே அங்கே குளிர் பார்த்துட்டு வீடியோ வேறு எடுத்து வச்சுருக்கான். சேம் டைம் அடுத்து ஹாஸ்பிட்டலில் அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே வந்து நிற்கிறது மெட்டாஸை பார்த்தோன்னே அப்படியே ஜேஜேக்கு பதட்டமாக இருக்குது. நீங்கள் எங்கே இங்கேன்னு சொல்ல, ஒன்று பார்க்க தான் வந்தேன், வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டே இருக்க. நீ என்கிட்ட இந்த எஸ்கேப்பே ஆக முடியாது தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே போய் ஃபேஸை லைட்டாக தொட்டுட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க. இவன் வேறு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது ஜேஜேக்கு. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க என்னன்னு சொல்லி மறுபடியும் ஃபேஸை கிட்ட கொண்டு போய் க்ளோஸாக பார்க்குறான். அதுக்குள்ளே காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர இவனுக்கான ட்ரீட்மெண்ட்டு. நீங்கள் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல, சரி ஓகே நான் சரியாயிடுவேன்ல அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. ஃபைலை பார்த்துட்டே வந்துட்டே இருக்கான். நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கீங்க ஃபிசிக்கல் தெரப்பியில், இப்படியே போனால் கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் நடந்துட முடியும். அதாவது செஃப் ஓப் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்களா அந்த மாதிரின்னு சொல்ல, உடனே உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி மெட்டாஸ் கேட்குறான். டென்ஷன் ஆகிடுது. ஃபைலை தூக்கி போட்டுட்டு அவன் காலை செக் பண்ணுற மாதிரி அப்படியே செக் பண்ணிவிட்டு கீழே உட்காந்துருக்கிறான் ஜேஜே. சரி ஓகே, எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, ஸோ நான் உங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸை பார்த்துட்டே இருங்க, தேவையில்லாமல் உங்களை சுற்றி எதிரிகளை வளர்த்துக்காதீங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா, என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் ஒன்றா இருக்கும், அதுவே போதுங்கிற மாதிரி. இங்கே பார்த்தியான்னு சொல்லி டிக்கெட்டை காட்டுறான். என்னது டிக்கெட்டு? இன்றைக்கி ஒரு படத்துக்கு போகிறோம், அப்படியே த்ரில்லிங்கான படம், அன்னைக்கு போனோம்ல அதே மாதிரி செம்மையாக இருக்கும் தெரியுமான்னு சொல்ல, மொத்த தேட்டரையும் புக் பண்ணியாச்சா? ஆமாம், ஒரே ஒரு ஷோ தான் புக் பண்ணியிருக்கேன். நீ எந்த டைம் ஃப்ரீயாக இருப்பேன்னு தெரியல, வேணா சொல்லு, நான் புக் பண்ணிடுறேன்னு சொல்ல, எதுக்கு திரும்ப இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வேலைன்னு சொல்லி ஜேஜேக்கு டென்ஷன் ஆகிடுது. ஏன் இப்படி பேசுகிற நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லு, ஷோ டைமை நான் அதுக்கு தான் இந்த மாதிரி மாற்றிக்கிறேன்னு சொல்ல, என்னால் வர முடியாது. ஏன் வரமாட்டேன்னு சொல்லி கையை பிடிச்சி, வா ப்ளீஸ். சரி நாளைக்கு போகலாமா? நாளைக்கு ஃபுல்லாக நான் புக் பண்ணிடுறேன், நம்ம 2 பேரும் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. எனக்கு தெரியுங்க உங்ககிட்ட பணம் நிறைய இருக்குன்னு, அதுக்காக இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் தனியாக இருக்கிறதா நினைக்கிறீங்களா, இல்லை என்கிட்ட ஃப்ளட் பண்ணுறீங்களா, இல்லை உண்மையாகவே நான் லவ் பண்ணுறீங்களான்னு எனக்கு புரியலன்னு சொல்ல, ஆல்ரெடி நான் ஒன்று வின் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு இது இல்லை, ஸோ இது கேம் கிடையாது, என்கிட்ட விளையாடுறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஜே நில்லு, நீ தேவையில்லாமல் பண்ணுற, நான் உண்மையாகவே உன்னை புரிஞ்சுக்கணுன்னு தான் நினைக்கிறேன், நான் சின்சியராக தான் இருக்கேன் உங்ககிட்ட, நான் என்ன பண்ணால் என்னை நீ நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு கேட்க, நான் என்ன பண்ணால் நம்புவேனா, காண்டோ ப்ராஜெக்ட் இருக்குல்ல செஃப் ஓபோட ரெஸ்டாரண்ட் பக்கத்தில், அதை முதல்ல விட்டுருங்க, அதை விட்டிங்கன்னா நான் உங்களை நம்புவேன்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக இருக்குது. சீரியஸாக என்கிட்ட நீங்கள் சின்சியராக இருக்கணும்னு நினச்சா இதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஜேஜே போக யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான் மெட்டாஸு. சேம் டைம் மாடியில் உட்காந்து வீடியோ எடுத்தாண்ட அதை பார்த்துட்டே அப்படியே குளிர் உட்காந்துருக்க. கரெக்டாக அந்த பக்கம் போகிறான். என்ன பண்ணுற குளிர், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்ல, என்ன பண்ணுறேன்னு சொல்ல வேகமாக குளிர் அப்படியே மேலே போகிறான். சேம் டைம் அங்கே வான் உட்காந்து மொபைல் எடுத்து, நாளைக்கு கண்டிப்பாக நான் இந்த காம்படிஷனில் தோக்க தான் போகிறேன், தோத்துட்டா எல்லாம் இதோட முடிஞ்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி ஜேஜேக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். அடுத்த நாள் மார்னிங்கும் வந்துடுச்சு, காம்படிஷனுக்கான இந்த டேவும் வந்தாச்சு. வான் வெயிட் பண்ணிகிட்ருக்க. ஓப் அப்படியே மெல்ல வரான். ஒரு வழியாக ஃபைனல் ரவுண்டும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ஓப் கிட்ட அப்படியே சிரிச்சிட்டே வான் பேச, அவன் எதுவுமே பேசாமல் டல்லாக வரான். நீங்கள் ஹாப்பியாக இல்லையா? ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லி ஓப் ஒரு செகண்ட் அப்படியே வானை திரும்பி பார்க்குறான். கண்டிப்பாக நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ஒரு வழியாக இது முடிய போதில்ல,
அதனால் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறான் ஓபு. என்னென்னு புரியாமே வான் இருக்க அதுக்குள்ளே குட் மார்னிங் சொல்லிட்டு அங்கே அப்படியே குளிர் வரான். நுவாங் வரலையா? இல்லை, இன்றைக்கி நீங்கள் 2 பேர் தானே, ஸோ ஒன்லி டேஸ்ட் மட்டும்தானே, நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்ல, சரி ஓகே நீங்கள் குக் பண்ண ஆரம்பிக்கலாம், உங்களுக்கான அந்த ஃபைனல் ரவுண்டு ஸ்டார்ட் ஆக போகுது, உங்களுக்கான டிஷ்ஷும் ரெடியாக இருக்கணும், குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல 2 பேரும் குக் பண்ண போகிறாங்க. வேக வேகமாக போய் ஏதோ குக் பண்ண அது இதுன்னு எடுத்து போட்டு பரபரப்பாக அங்கே வான் வேலை பார்த்துட்டே இருக்கான். ஒரு செகண்ட் அப்படியே குளிர் குக் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி அடுப்பை பார்த்து திங்க் பண்ணிகிட்டே இருக்க, இங்கே பரபரப்பாக இவன் திங்க் பண்ணிவிட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கான் நம்ம வான். அப்பப்போ வானை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் குளிர். இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அப்படியே ஓபுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நேற்று நடந்த ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு, நேற்று அந்த வீடியோவை இவன்கிட்ட காட்ட, அந்த வீடியோவில் இவன் ஜேஜே கிட்ட பேசின எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ தான் தெரியுது இவன் மெட்டாஸோட ஆளுன்னு. அதை பார்த்தோன்னே ஓபுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இதை தெரிஞ்சால் ஓபிய மேலே கோவப்படுவாங்கடா, என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருந்த எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை கேட்கும்போது ஓப்னால் அதை தாங்கவே முடியல, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம எதிர்பார்த்தபடி மெட்டாஸோட ஆளாக தான் இருந்திருக்கான் வான் அப்படிங்கிற மாதிரி. குளிர் எக்ஸ்ட்ரா வேறு பிட்டு வேறு போட்டு விட்டுருப்பான் போல். டென்ஷனாக இருக்குது அப்படியே ஓபுக்கு. ஸோ இவன் பாட்டுக்கு குக் பண்ணிகிட்ருக்க குளிர் ஒரு செகண்ட் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன்கிட்ட இவன் ப்ரப்போஸ் பண்ணது, இவன் ரிஜெக்ட் பண்ணது, அது எல்லாமே குளிருக்குள்ளே அப்படியே தோணிக்கிட்டே இருக்க, இங்கே ரொம்ப பிஸியாக சார் அப்படியே ஹாப்பியாக குக் பண்ணுறாரு. எப்படி நான் தோற்று போயிடுவேன், அவன் தான் வின் பண்ணுவான், அதனால இந்த ரெஸ்டாரண்ட் அவனுக்கு தானே, எப்படியும் நம்ம கூட செஃப் ஓபு இருக்கார்லங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது நம்ம வானுக்கு. இப்படியே பண்ணிகிட்ருக்க ஒரு வழியாக 2 பேரும் அவங்களோட டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டாங்க. பதட்டமாக இருக்க அங்கே நம்ம செஃப்புக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்க, ஒரு வழியாக காம்படிஷனும் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் குக் பண்ணி அப்படியே அங்கே சப்மிட் பண்ண, அப்படியே அவனோட டிஷ்ஷை காட்டுறான் வான். பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் அவன் கொடுக்க, அடுத்து அங்கே பிளேட்டிங் ரெடி பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் குளிர். அவனோட டிஷ்ஷை ஓப்பன் பண்ணி காட்ட, அந்த டிஷ்ஷு பெசில் ஸ்டீர் ஃப்ரை, ஆனால் லாங் பீன்ஸோடு குக் பண்ணியிருக்கான். லாங் பீன்ஸ் அவன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே கொண்டு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது, என்னது லாங் பீன்ஸாங்கிற மாதிரி. ஒரு பக்கம் செஃப்புக்கும் டென்ஷனு, ஒரு பக்கம் அட பாவி ஏன்டா இப்படி பண்ணங்கிற மாதிரி வானும் ஒரு பக்கம் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க. ஷாக்கிங்கான அந்த மூமெண்ட்டோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி ஓபுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரில. அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோடாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங்கில் தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் இந்த சீரீஸ் முடிஞ்சிடும். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஃபைனல் எபிசோடை நோக்கி போய்கிட்டே இருக்கும்னு நினைக்கும் போது எனக்கே ஷாக்காக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.